தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு வரவேண்டிய ஊதியத்தில் மத்திய அரசு பிடித்து வைப்பதற்கான நியாயம் எதுவும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் மஃபா க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் திமுக நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறாமல் நகர் முழுவதும் குப்பை கூலங்களாக கிடக்கும் அவல நிலை உள்ளது. இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் மஃபா க பாண்டியராஜனிடம் புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விருதுநகர் விஸ்வநாத தாஸ் காலனியில் உள்ள மோசமான பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார். விருதுநகர் நகராட்சி நிர்வாகம் சீர் செய்யாத பட்சத்தில் அதிமுக சார்பில் சரி செய்யப்படும் என்றும் அப்பகுதி மக்களிடம் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு வரவேண்டிய ஊதியத்தில் மத்திய அரசு பிடித்து வைப்பதற்கான நியாயம் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். காசு கொடுக்கல, அதனால நான் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்றது கேவலமான அரசாங்கத்தின் ஒரு அம்சமாக தான் நான் பார்க்குறேன். இவங்க உடனே ஒரு டெல்லிக்கு போகணும், அந்த உதயநிதி ரசிகர் வேலையெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு அவர் முதல்ல டெல்லிக்கு போய் மத்திய கல்வி அமைச்சரோட உட்கார்ந்து இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் வரக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டில் அடுப்பு எரியாது, கற்றுக் கொடுக்குறவன் வயிறு எரிஞ்சா அது எல்லாத்துக்குமே கேவலமாக இருக்கும்.